SME மலேசியா ஏற்பாட்டில் 2025 அனைத்துலக நல்லெண்ண கோல்ஃப் போட்டி. தனிநபர்கள் மற்றும் பெருநிறுவனங்கள் பங்கேற்கலாம். காஷ்மீரில் சுற்றுப்பயணிகள் மீது தாக்குதல். மலேசியர்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை என்றது வெளியுறவு அமைச்சு. இந்தோனேசியாவின் சிமேரு எரிமலை வெடித்தது. ஜோஹர் பாருவில் கார் விபத்து. சம்பவ இடத்திலேயே சிறுமி பலி. பினாங்கு செபராம் பிராய் சுங்காய் பக்காப்பில் கோர விபத்தில் சிக்கிய இளம் அண்ணன் தங்கைக்கான நன்கொடை இலக்கு 2 லட்சம் ரிங்கேட்டாக உயர்த்தப்பட்டுள்ளது. பிராய் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினருமான டத்தோஸ்ரீ எஸ் சுந்தரராஜு அதனை தெரிவித்துள்ளார். இதுவரை 1,07,000 ரிங்கேட் நன்கொடை திரண்டுள்ளது. நல்லுள்ளத்தோடு அதற்கு நிதி உதவி வழங்கிய பொதுமக்களின் ஆதரவு நெகிழ வைக்கிறது. என்னோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குறைஞ்சபட்சம் அந்த பிள்ளைங்களுக்காக ஒரு 2 லட்சம் அக்கௌண்ட்ல போட்டோம்னாக்க மாதம் இவங்களுக்கு செலவுக்கு பேங்க்ல ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டோம்னாக்க 1,500 இந்த பிள்ளைங்களுக்கு போய் சேரும். அதாவது அவங்க பாட்டியோ அல்லது அவங்க பெரியமாவோ அவங்க 2 பேரும் தான் அந்த பிள்ளைங்களை பார்த்துக்கிறாங்க பொறுப்பா. அவங்கள ஒருத்தவங்க ட்ரஸ்டியாக போட்டோம்னாக்கா அந்த பேங்க்ல மாதம் 1,500 இந்த பிள்ளைங்க செலவுக்காக கொடுப்பாங்க. இப்போ என்னன்னாக்க இந்த அக்கௌண்ட் முன்ன 21ஆம் தேதி 5ஆம் மாதத்தோட மூடப்படும் சொல்லியிருந்தேன். அது இன்றைக்கு ஒரு கூட்டம் போட்டு தலைமை ஆசிரியரோட பேசி பிபிடியோ வந்திருந்தார். அன்னைக்கு பிபிடி பங்காரா வந்திருந்தார். பேசி ஒரு முடிவு பண்ணிட்டோம். 30ஆம் தேதி 6ஆம் மாதம் வரைக்கும் இந்த பணம் வசூல் பண்ணுவோம் இந்த அக்கௌண்ட்ல. இரண்டாவது, கட்டுமானத்துறைக்கு நான் எக்ஸ்கோவா இருக்கிறதுனால இந்த பிள்ளைங்களுக்காக ஒரு வீடு ஒதுக்கியிருக்கேன். நான் மலிவு வீடு ஒன்று ஒதுக்கியிருக்கிறேன். இது ஏழைகளுக்காக நாங்கள் கட்டுறது. இந்த ஊரில் 42,000 வழி 3 அறை மற்றும் பார்க்கிங் ஒன்று இருக்கும். OKU ஃப்ரெண்ட்லி ஹவுஸ். இது 1வது மாடி, லிஃப்டெல்லாம் உண்டு. அதனால எல்லா வசதியோட இந்த வீடு இந்த பிள்ளைங்க வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அவங்க பெரியமா பேர்லையோ அல்ல பாட்டி பேர்லையோ ட்ரஸ்டியாக போட்டுட்டோம்னாக்க இந்த பிள்ளைங்களுக்கு 18 வயசு வரும்போது அந்த சொத்து இவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு போய் சேர்ந்துடும். அதுவே 3 லட்சம் ரிங்கேட் வரை கிடைத்தால் அதில் இருந்து 42,000 ரிங்கேட் அந்த வீட்டை வாங்க பயன்படுத்தப்படும். ஒருவேளை 2 லட்சம் ரிங்கேட்டுக்கும் குறைவாக கிடைத்தாலும் பிரச்சனை இல்லை. தாமும் நண்பர்களும் சேர்ந்தாவது அந்த வீட்டை வாங்கி கொடுப்போம் என்றார் அவர். டத்தோஸ்ரீ சுந்தரராஜு முன்னதாக அவ்விரு பிள்ளைகளையும் சென்று கண்டு நலம் விசாரித்தார். அவருடன் மாவட்ட கல்வி இலாக்கா இயக்குனர் முகமது ரிசால் இஸ்மாயில், சுங்காய் பக்காப் தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியை சந்திரவதினி, பெற்றோர் ஆசிரியர் சங்கம் மற்றும் பள்ளி மேலாளர் வாரிய தலைவர் சரவணன் உள்ளிட்டோரும் சென்றனர். பிப்ரவரி 18ஆம் நாள் பாட்டியின் மோட்டார் சைக்கிளில் காலையில் பள்ளி செல்லும் வழியில் 7 வயது தர்ஷன் முருகனும் 5 வயது கவர்ஜிதா முருகனும் படுகாயமடைந்தது குறிப்பிடத்தக்கது. அவ்விரு குழந்தைகளுக்கும் நன்கொடை அளிக்க விரும்புவோர் SJKT சுங்காய் பக்காப் என்ற CIMB வங்கி கணக்கில் கீழ்காணும் என்ற எண்களில் தர்ஷன் SJKT சுங்காய் பக்காப் என குறிப்பிட்டு அவ்வாறு செய்யலாம். இந்தியாவின் காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீது மேற்கொள்ளப்பட்ட ஆயுதமேந்திய தாக்குதலில் மலேசியர்கள் எவரும் பாதிக்கப்படவில்லை என வெளியுறவு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் குறைந்தது 24 பேர் கொல்லப்பட்டனர். இந்தியாவில் பிரபலமான உலகளாவிய சுற்றுலா தலமான பஹல்கமில் நடந்த தாக்குதலை தொடர்ந்து புதுடில்லியில் உள்ள மலேசிய தூதரகத்தின் மூலம் நிலைமையை தீவிரமாக கண்காணித்து வருவதாக வெளியுறவு அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட அந்த இடம் மலேசியாவில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் அடிக்கடி வருகை தரும் இடம் என அறியப்படுகிறது. மலேசிய சுற்றுலா குழுவின் தலைவருடன் தொடர்பு கொண்டதோடு அவரும் சுற்றுலா குழுவில் இடம்பெற்றவர்களும் பாதுகாப்புடன் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. GM Indians பெருமையுடன் வழங்கும் நகர சம்மேளன இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ 23 27 ஏப்ரல் வரை ஸ்ராம்பான் பிரீமா ஸ்ராம்பான் KTM ஸ்டேஷன்ஸ் எதிர்ப்புறம். ஷாப்பிங் செய்ய ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகளை ரசிக்க திரண்டு வாருங்கள். மலேசிய சிறு நடுத்தர தொழில் சங்கமான SME மலேசியா 2025 SME அனைத்துலக நல்லெண்ண கோல்ஃப் போட்டியை ஏற்பாடு செய்துள்ளது. இப்போட்டி வரும் ஜூன் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 11 மணி முதல் இரவு 10 மணி வரை ஸ்லாங்கோரில் உள்ள புகழ்பெற்ற கோத்தபெருமாய் கோல்ஃப் அண்ட் கண்ட்ரி கிளப்பில் நடைபெறும். தொடர்புத்துறை துணை அமைச்சர் டத்தோ வில்சன் உகாக் அனா கும்போங் அதனை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைக்க உள்ளார். இது வணிக தலைவர்கள், தொழில் முனைவோர் மற்றும் தொழில்துறை பங்குதாரர்களை ஒன்றிணைத்து கோல்ஃப் வியூக தொடர்பு மற்றும் சமூக பொறுப்புடன் கூடிய மறக்க முடியாத அனுபவத்தை வழங்கும் ஒரு சிறப்புமிக்க முழுநாள் நிகழ்வாகும். மலேசியா மற்றும் ஆசியான் வட்டாரத்தை சேர்ந்த 120க்கும் மேற்பட்ட முக்கிய தொழில் வல்லுநர்கள் மற்றும் வணிக உரிமையாளர்களை இப்போட்டி ஈர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிகழ்வு இரட்டை நோக்கத்தை கொண்டதாகும்.
அதாவது கிடைக்கும் பணத்தில் 50 விழுக்காடு தொகை பின்தங்கிய மற்றும் ஓரங்கட்டப்பட்ட சமூகங்களை ஆதரிக்கும் தொண்டு நிறுவனங்களுக்கு நன்கொடையாக வழங்கப்படும். எஞ்சிய 50 விழுக்காடு தொகை நாடு முழுவதும் உள்ள சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சி மற்றும் திறன் மேம்பாட்டை ஆதரிக்கும் ஒரு பிரத்யேக முயற்சியான SME மேம்பாட்டு நிதிக்கு ஒதுக்கப்படும். நிறுவனங்களும் அமைப்புகளும் இந்நிகழ்வுக்கு நிதி ஆதரவு தர முன்வருமாறும் அழைக்கப்படுகின்றன. இந்த SME நல்லெண்ண கோல்ஃப் போட்டியில் தனிநபர்களும் வர்த்தக குழுக்களும் பங்கேற்கலாம். வெற்றியாளர்களுக்கு கவர்ச்சிகரமான பரிசுகள், கோப்பைகள் மற்றும் வெகுமதிகள் காத்திருக்கின்றன. ஆர்வமுள்ளோர் மே 7ஆம் தேதிக்குள் பதிந்து கொள்ள வேண்டும். பதிவு கட்டணம் உண்டு. திரையில் காணும் முகவரியில் பதிவு படிவத்தை பூர்த்தி செய்யலாம். கந்திங் மலையில் ஏப்ரல் 17ஆம் தேதி சூதாட்ட விடுதியில் நிகழ்ந்த சண்டைக்கு ஹாலிடே விடுதியில் ஹோட்டல் அறையை பெறத் தவறியதால் ஏற்பட்ட வாக்குவாதமே காரணம் என தெரியவந்துள்ளது. வைரலான இச்சம்பவம் தொடர்பான விசாரணைக்கு உதவ 32 முதல் 49 வயதுக்குட்பட்ட ஒரு பெண் உட்பட 3 வெளிநாட்டினர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். ஏப்ரல் 17ஆம் தேதி அதிகாலை 3:05 மணி அளவில் கந்திங் ஐலண்ட்ஸ் துணை போலீஸ்காரர் அந்த சந்தேக நபர்களை கைது செய்ததாக பெந்தோங் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் ஜைஹான் மொஹமட் கஹா தெரிவித்தார். கெசினோவிற்குள் நடந்த மோதலில் அவர்கள் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்த 42 வினாடி வீடியோவும் சமூக ஊடக தளங்களில் வைரலாகியுள்ளது. ஹோட்டல் அறைக்கு 1500 ரிங்கெட் கட்டணம் செலுத்தப்பட்ட போதிலும் அறையை பெற முடியாத காரணத்தில் ஏற்பட்ட அதிருப்தியே இந்த சண்டைக்கு காரணம் என விசாரணை மூலம் தெரிய வந்துள்ளதாக ஜைஹான் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். தொந்தரவு செய்தது, அத்துமீறி நுழைந்தது மற்றும் காலாவதியான வேலை பெர்மிட் ஆகியவற்றிற்காக அம்மூவரும் விசாரிக்கப்படுவதாக அவர் கூறினார். சம்பவம் விசாரணையில் இருப்பதால் வழக்கு தொடர்பாக எந்தவிதமான ஊகங்களையும் வெளியிடுவதை தவிர்க்குமாறு அவர் அனைத்து தரப்பினரையும் வலியுறுத்தினார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். குறுகிய காலத்தில் லாபகரமான வருமானத்தை உறுதியளிக்கும் போலி முதலீட்டால் தனது 3,79,200 ரிங்கெட் சேமிப்பு பணம் காணாமல் போனதை அடுத்து வங்கி ஊழியர் அதிர்ச்சி அடைந்து உள்ளார். கடந்த பிப்ரவரி 11ஆம் தேதி அலிசா என்பவர் பாதிக்கப்பட்ட பெண்ணை புலனத்தில் தொடர்பு கொண்டு XGI ஒரிசோன் ப்ரோ எனும் விண்ணப்பத்தில் முதலீடு செய்ய தூண்டியதாக சிபராம் பிராய்த்துகா மாவட்ட காவல்துறை தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஹில்மி அரிஸ் தெரிவித்தார். ஆசை வார்த்தைகளில் மதிமயங்கி பாதிக்கப்பட்டவர் 10,000 ரிங்கெட் தொகையை முதலீடு செய்தபோது அதன் லாபம் 1.6 மில்லியனை காட்டியது. இருந்தாலும் மேலும் சில தொகைகளை செலுத்தினால் மட்டுமே அந்த லாப பணத்தை எடுக்க முடியும் என்று அந்த ஏமாற்று பேர்வழி கூறியுள்ளார். இவ்வாறு அவர் சிறிது சிறிதாக மொத்தம் 3,79,200 ரிங்கெட் தொகையை பரிமாற்றம் செய்த பிறகுதான் தான் ஏமாற்றப்பட்டதை அவர் தம் கணவரின் வாயிலாக தெரிந்து கொண்டிருக்கிறார். இதனிடையே பாதிக்கப்பட்டவர் நேற்று காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து காவல்துறை விசாரணையை தொடங்கியுள்ளது. தாமான் அடா ஐட்ஸில் வேக கட்டுப்பாட்டை இழந்த மூவர் பயணித்த பருடுவா மைவி விபத்துக்குள்ளானதில் சிறுமியொருவர் உயிரிழந்தார். இவ்விபத்தில் 24 வயது ஆண் சொற்ப காயங்களோடும் 23 வயது பெண் படுகாயங்களுடன் உயிர் தப்பியதாக தபராவ் தீயணைப்பு நிலையம் தெரிவித்துள்ளது. மேலும் வாகனத்தில் இருந்த சிறுமி சம்பவ இடத்திலேயே இறந்துவிட்டதாக மருத்துவ பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். காயமடைந்த இருவரையும் சுல்தான் இஸ்மாயில் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பிய பின் சிறுமியின் உடல் மேலதிக நடவடிக்கைகளுக்காக காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ராஜயோகாவின் மங்களகரம் நிறைந்த தனித்துவம் கொண்ட சூடம், ராஜயோகாவின் தெய்வீக நறுமணம் நிறைந்த அகர்பத்திகள் மற்றும் இயற்கையான நறுமணம் கொண்ட ராஜயோகாவின் சாம்பிராணிகள் என பூஜைக்கான தேவைகளை உங்களிடம் கொண்டு வருகிறார்கள் ராஜயோகா. இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங்கின் தரமான வெளியீடு. இந்தோனேசியா ஜாவாவில் உள்ள சிமேரு எரிமலை நேற்று செவ்வாய்க்கிழமை 4 முறை வெடித்து அதன் உச்சியில் இருந்து 800 மீட்டர் வரை சாம்பலை கக்கியதாக எரிமலையியல் மற்றும் புவியியல் மையமான PVMBG தெரிவித்துள்ளது. காலை மணி 5:55க்கு முதல் வெடிப்பு ஏற்பட்டு
அதைத் தொடர்ந்து காலை மணி 6:30க்கும் 8:41க்கும் மற்றும் மதியம் 12:08க்கும் அடுத்த வெடிப்புகள் தொடர்ந்தன என்று சிமேரு எரிமலை கண்காணிப்பு மையத்தின் அதிகாரி யாடி யுலியாண்டி கூறினார். இந்த அபாயத்தை அடுத்து லுமாஜாங் மற்றும் மாலாங் எல்லையில் அமைந்துள்ள 3676 மீட்டர் உயரமுள்ள எரிமலை இப்போது 2ஆம் நிலை அபாயத்தில் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.